எட்ரா கொக்கி அண்ணே, அன்னைக்கு அனுபாப்பா இதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்த குடும்பத்துல சொன்னா நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவீங்கன்னு தான் கையிலுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சா. அதே மாதிரி இன்னைக்கு மூர்த்தியை பத்தின விஷயம் நம்ம குடும்ப ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நாம எல்லாரும் கஷ்டப்படுவோம் தான் நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லாம மறைச்சாங்க தானாக்கா. அண்ணே, இந்த 2 பேரோட நோக்கமும் நம்ம குடும்பத்துக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். அது என்னமோ தெரியல, மத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்களதான் சுத்தி இருக்க நம்ம எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம்ல. தயவு செஞ்சு இதுக்கு மேல அவங்கள எதுவும் பேசி வேதனைப்படுத்தாதீங்க, பாவம். அண்ணி, ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க? எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டேன், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு வருத்தத்தையும் வேதனையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு நாளா தனியா தவிச்சிட்டு இருந்திருக்கீங்களா? அண்ணி, நான் என்னைக்குமே உங்களை கஷ்டமா நினைச்சது கிடையாது. நான் உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அண்ணி, உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அதே மாதிரி உங்களோட கஷ்டம்னா அது என்னோட கஷ்டமும் தானே. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களை நான் என்னோட அண்ணியா மட்டும் இல்ல, கூட பிறந்தவங்கள தான் பாக்குறேன். உங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்றதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. என் புருஷன் வாழ்க்கையில முன்னேறணும், அவருக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்க மாட்டியான்னு சொல்லி மூர்த்திக்காக நீங்க உரிமையா கோவப்பட்டு சண்டை போட்டீங்கல்ல, அப்ப கூட நான் சந்தோஷம்தான் பட்டேன். ஆனா நான் கஷ்டப்பட போறேன்னு பிரச்சனையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அண்ணி, மூர்த்தி உங்களுக்கு புருஷனா எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன். அவனுக்கு ஒண்ணுனா துடிச்சு போற அம்மா இருக்காங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாக்கிறதுக்கு கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்கன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. நாங்களா இருக்கும்போது நீங்க எதுக்கு நீ தனியா கஷ்டப்படணும்? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாமா, ஆனா என்னால சொல்ல முடியல. என் புருஷன் மேல நீங்க எல்லாரும் உசிரியே வச்சிருக்கீங்க. அவர் கொண்டுனா நீங்க எல்லாம் எவ்வளவு துடிச்சு போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே எங்களால இந்த குடும்பத்துல எல்லாரும் நிறைய கஷ்டம் அனுபவிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே உங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அக்கா, சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்துக்கிறதுக்கு குடும்பம் இல்லக்கா. கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் பக்கபலமா ஒன்னா நின்னு பிரச்சனை எதிர்த்து போராடணும். அதுதான் குடும்பம். பாத்தீங்கல்ல, இப்படி நீங்க நடந்த விஷயத்த மறைச்சதுனால எல்லாருமே உங்களை தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல தம்பி, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான். அண்ணி, நீங்க யார் என் மேல கோவப்பட்டாலும் சரி, தப்பா நினைச்சாலும் சரி, உங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி உங்க யாரையும் கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் நான் யோசிச்சேன். என் மனசுல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான்.
என் புருஷனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடினேன். ஆனா எந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சனோ அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. இப்பவும் ஷாலினியும் அன்புவும் பேசினதை பத்தி எனக்கு கோவமோ வருத்தமோ கிடையாது. இதுக்கப்புறம் அவரை நினைச்சு நீங்க கஷ்டப்பட போறத நான் எப்படி பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஏதோ கோவத்துல தெரியாம நிறைய வார்த்தைகளை விட்டுட்டேன். ஆரம்பத்துல இருந்து நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. எப்படியாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதை சரி பண்ணணும் தாங்க நான் யோசிச்சேன். உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்க மனசை நோக்கடிக்கணும் நான் ஒரு காலத்திலயும் நினைக்கல. அண்ணி, என்னையும் மன்னிச்சிடுங்க அண்ணி. அண்ணனை காணுங்கிற பதட்டத்துலதான், என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பயத்துலதான் நிறைய பேசிட்டேன். எங்க நீங்க கோவப்பட்டாது நீங்க எப்படியாச்சும் உண்மையை சொல்லுவீங்கன்னு நினைச்சுதான் அண்ணனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட மாட்டோமாங்கிற எண்ணத்துலதான் அப்படிலாம் கேள்வி கேட்டேன் அண்ணி. அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அன்பு, நீ எதுக்குப்பா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? எனக்கு உங்க மேல எல்லாம் எந்த கோவமும் இல்ல. என் புருஷன் மேல நீங்க எல்லாரும் எவ்வளவு அன்பு காட்டுறதையும் அவர் கொண்டுனா நீங்க எல்லாரும் துடிக்கிறத பாக்குறப்போவும் எவ்வளவு உண்மையா நேசிக்கிற இத்தனை உறவுகள் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ஆறுதலா இருக்கு. நியாயமா சொல்ல போனா நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அவரை பத்தி நீங்க எல்லாரும் கேட்கும் போதெல்லாம் எல்லாரையும் எவ்வளவு எடுத்தெறிஞ்சு கோவமா பேசி கஷ்டப்படுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தெல்லாம் உண்மையை மறைக்கிறதுக்காக கோவத்தை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நான் கோவப்பட்டா என் மேலே உங்களுக்கு கோவம் வரும், நீங்க எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குவீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா இப்ப கூட நீங்க எல்லாரும் எனக்காக நின்னீங்க பாருங்க. நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் எனக்காக நீங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இருந்தாலும் உங்க மனசெல்லாம் நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி, என்ன அண்ணி? அத்த, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. கயல், நீ என்ன மன்னிச்சிருமா? அண்ணி, என்ன நீங்க எங்க கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு விடுங்க. இத பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் யோசிச்சு வருத்தப்படக்கூடாது. மூர்த்திக்கு எதுவுமே ஆயிருக்காது நான் நம்புறேன். இந்த உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நாங்க இருக்கோம் அண்ணி. என் அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது, ஆகவும் விட மாட்டேன்.